2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸிலிருந்து தமிழ் மொழியின் சிறப்புகள் இந்த டாப்பிக்கிலிருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். தமிழ் மொழி இதில் மாறுபடாமல் உள்ளதுன்னு பார்த்தோம்னா அதனுடைய தனித்தன்மையிலிருந்து இப்போ வரைக்கும் மாறுபடாமல் உள்ளது. ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும். தமிழ் மொழி எதில் மாறுபடாமல் உள்ளதுன்னா அதனுடைய தனித்தன்மையிலிருந்து மாறுபடாமல் உள்ளது. ஸோ அதுக்கு அடுத்ததாக தமிழ் மொழி எத்தகைய பண்பு கொண்டுள்ளதுன்னா அது புதுப்பித்தல். ஸோ காலந்தோறும் அது வந்து புதுப்பித்து கொண்டு வருகிறது தான் கரெக்டாக இருக்கும். தமிழ் மொழி எத்தகைய பண்பு கொண்டுள்ளதுன்னா புதுப்பித்தல் என்ற ஒரு பண்பை கொண்டுள்ளது. ஸோ அதுக்கு அடுத்ததான் எந்த ஆய்வுக்கு தமிழ்மொழி பெருந்துணையாக உள்ளதுன்னு பார்த்தோம்னா ஒப்பியல் ஆய்வுக்கு. எந்த ஆய்வுக்கு தமிழ்மொழி பெருந்துணையாக உள்ளதுன்னா ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக உள்ளது. அதுக்கு அடுத்ததான் தமிழ்மொழி தமிழ் வந்து ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. ஸோ இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடிக்கு எடுத்துகிட்டே இருக்காங்க. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எதுனா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. அதுக்கு அடுத்ததான் கூற்று வந்து பார்த்தோம்னா நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டுனா 2004 கரெக்டு தான். உலக மொழிகளில் மூத்த மொழி தமிழ், இதுவுமே கரெக்டு தான். ஸோ அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரியானது. ஸோ அதுக்கு அடுத்ததான் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எதுனா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. ஸோ அதுக்கு அடுத்ததான் உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடுனா மலேசியா. ஸோ கரெக்டு தான். மாநாட்டுக்குரிய மொழி தமிழே ஆகும். ஸோ உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுனா மலேசியா தான். அந்த மாநாட்டுக்கு உரிய மொழி வந்து தமிழ் தான். ஸோ அப்போ கூற்று 1 மற்றும் 2மே சரியானது. ஸோ எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எதுனா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. ஸோ இதுகளும் 3வது முறை வந்துச்சு. இப்போ 4வது முறையும் கேட்டிருக்காங்க. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எதுனா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியாவாகும். மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1981. மதுரையில் உலக தமிழ் மாநாடு எப்போ நடைபெற்றிருக்குன்னா 1981. 4ஆம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா பாண்டித்துரையார். 4ஆம் தமிழ் சங்கம் தோற்றுவித்தவர் யாருன்னா பாண்டித்துரையார். அதுக்கு அடுத்ததாக நடுவண் அரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு எப்போனா 2004. நடுவண் அரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த ஆண்டுனா 2004. பொருத்தமான விடையை எடுத்துக்க. நாடக தமிழ்னா இயல் இசை சேர்ந்து வழியவே பிறந்தது. ஸோ நாடக தமிழை பொறுத்தவரைக்கும் இயல் இசை சேர்ந்து வழியவே பிறந்தது. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இதுக்கு. ஸோ அதுக்கடுத்ததான் நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டுனா 2004 தான். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின் ஒன்று பார்ப்போம். உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள வெளிநாடுகள் எதுன்னு பார்த்தோம்னா தமிழை ஆட்சி மொழி. ஸோ நிறைய முறை இதே கொஸ்டின் தான் பார்க்குறோம். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. ஸோ தமிழ் மொழி டேஷ் ஒலிகளை கொண்டுள்ளதுன்னா தமிழ் மொழி 500க்கும் மேற்பட்ட ஒலிகளை கொண்டுள்ளது. தமிழ் மொழி 500க்கும் மேற்பட்ட ஒலிகளை கொண்டுள்ளது. ஸோ அவ்வளோதான். இதிலிருந்து கேட்டக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துடும். வேறு ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.